இருக்கு. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். தமிழக வெற்றி கழகத்தில் மரியாதைக்குரிய விஜய் அவர்களின் தலைமையில் ரமலான் நோன்பு இஃப்தியாரி நிகழ்ச்சியை மிக எழுச்சியாக சாமானியர்கள் எப்படி பள்ளியாசலில் நடக்குமோ எந்த ஒரு அரசியல் இயக்கமும் நடத்தாதது போல ஒரு ஃப்ளெக்ஸ் பேனர் இல்லாமல் கொடி இல்லாமல் இஸ்லாமிய மக்களின் உணர்வை உணர்ந்து மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் இன்று ஒரு நாள் நோன்பு இருந்து எங்களை உணர்வை புரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நோன்பு திறக்க வந்திருக்கிறாரு. நேற்றைய தினம் இங்கே இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய திருவல்லிக்கேணி, சிந்தாரிப்பேட்டை, புதுப்பேட்டை போன்ற பகுதியில் பள்ளியாசலுக்கு போய் விஜய் அவர்கள் இஃப்தியாரி நடத்த இருக்கின்றார்கள், நீங்கள் எல்லாம் வரணும்னு சொன்னால் பள்ளியாசலத்தில் இருக்கக்கூடிய ஜமாத்தார்கள் நிர்வாகிகள் கண்டிப்பாக நாங்கள் வருவோம் என்று மிக அன்போடு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆலிம்களும் உலமாக்களும் இன்றைக்கி வந்து அந்த இஃப்தியாரிக்கு கலந்துக்கிட்டு எப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இஸ்லாமியர்கள் பள்ளியாசலில் எப்படி நடக்குமோ ஒரு அமைதியாக வெறும் குரான் வசத்தோட தொழுகையோட எப்படி நடக்குமோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இஃப்தியாரை மிக எளிமையாக நடத்தியிருக்கின்றார். மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் இஸ்லாமிய மக்களின் மனதை கவர்ந்திருக்கின்றார், இஸ்லாமிய மக்களின் மனதிலே குடிகொண்டிருக்கின்றார். கண்டிப்பாக வரும் காலத்திலே அது மரியாதைக்குரிய தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் காலமாக இருக்கும்னு நான் தெரிவித்துக்கிறேன். இல்லை என்னன்னு கேட்டிங்கன்னா சார், நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து 5:30 மணிக்குள்ளே நீங்கள் இங்கே எல்லாம் வந்து உக்காந்துருங்கன்னு சொல்லி தான் இன்விடேஷன் கொடுத்தோம். சிலவங்க பாவம் இங்கே இருக்கக்கூடிய டிராஃபிக் பிரச்சனை, அதனால் வந்து கொஞ்சம் லேட்டாக வந்துட்டாங்க. வந்தவர்களுக்கும் நாங்கள் உடனே என்ன செஞ்சோம், அவங்க வந்து நோம்பில் இருப்பாங்க, அவங்கள நோன்பு திறக்கணும், அந்த எஃப்திஆரி பிரேக்கப் பண்ணணும்னு சொல்லி உடனே வெளியில் இருக்கிறவங்களுக்கு தண்ணி பேரிச்சம்பழம் அந்த நோன்பு திறக்கக்கூடிய என்னென்ன செய்யணுமோ அதை செஞ்சு கொடுத்து அவங்கள வந்து நோன்பு திறக்கக்கூடிய ஏற்பாடையும் உடனே வந்து அதை செய்யுங்கன்னு சொன்னார், அதை செஞ்சு கொடுத்துருக்கோம். சார், ஒரு சில பேர் வந்து நாங்கள் நோன்பு வச்சுருக்கோம், எங்களை உள்ள அனுமதிக்கல, முறையான ஏற்பாடு இல்லை, அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. என்ன காரணம்னு நினைக்கிறீங்க சார்? இல்லை சார், என்னென்னு கேட்டிங்கன்னா வச்சுருந்து எங்களை உள்ள விடல. இல்லை, எக்ஸ்பர்ட் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப அளவுக்கு அதிகமான கூட்டங்கள் வந்துருச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா YMC அரங்கமே உங்களுக்கு தெரியும், 2500 கெப்பாசிட்டி. நாங்கள் அப்படிதான் ஒரு 2500 இன்விடேஷன் தான் கொடுத்தோம். அதையும் தாண்டி பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய திருவல்லிக்கேணி பகுதியில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்கள், இங்கே இருக்கக்கூடிய காலேஜில் இருக்கக்கூடிய ஹாஸ்டலில் தங்கியிருக்கக்கூடிய இஸ்லாமிய மாணவர்கள், இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெண்கள் அதிகமாக வந்ததுனால ஒரு சில இது நடந்தாலும் அவர்களுக்கு உடனடியாக தண்ணீர், பேரிச்சம்பழம், அந்த ஃப்ரூட்டி போன்றதெல்லாம் வந்து கொடுத்து நோன்பு திறக்கிற ஏற்பாடு செஞ்சு கொடுத்துருக்கணும். அதான் உள்ள சிறப்பாக பண்ணியிருக்காங்க. என்ன பண்ண போறாரு? இதை முடிச்சிருக்கோமா? ஓகே சார், வெகு விரைவில் அதை பற்றி சொல்லுவோம். இல்ல சுற்றுப்பயணம் வந்து படிப்படியாக வருவோம். இல்ல இந்த மாதம் சுற்றுப்பயணமா இருந்துச்சு, சுற்றுப்பயணம் டிலே ஆயிருக்கு. இல்லை பிரதர், இப்போ ஒவ்வொரு வேலையாக ஆரம்பிக்கிறோம், அடுத்து படிப்படியாக வருவோம், பண்ணிடுவோம். இல்லை அடுத்த கட்டமாக நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்? வந்துடும், விரைவில் சொல்லுவோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களேன், சொல்லுவோம். இல்லை சார், சுற்றுப்பயணம் எப்போ சார் தொடங்க? இல்லை இன்னும் கொஞ்சம் பொறுப்பாளர்லாம் நியமிக்காம இருக்கு 25 மாவட்டத்துக்கு. 10 நாளில் பண்ணிடுவோம். எத்தனை நாள் சார்? 1 மந்தில் முடிஞ்சிடும். தேர்தலுக்கான பணியை நம்ம எப்போ தொடங்க போறோம்? இல்லை மார்ச் முடிஞ்சாலும் ஆரம்பிச்சிடும். ஏப்ரல்ல அதிகாரப்பூர்வமா தொடங்க போறோமா? வந்துடும், மார்ச்லேயே வந்துடும், எல்லாமே மார்ச்ல ஸ்டார்ட் பண்ணிடுவோம். மார்ச்லேயே ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது இல்லை விவோ வகுப்பாளர்லாம் இப்போ 2 பேர் கூப்பிட்டு வந்திருக்காங்க. இப்போ பிரசாந்த் கிஷோர் வேறு புதுசாக கூப்பிட்டு வந்திருக்காங்க. இப்போ அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிலாம் என்ன? எல்லாமே பில்லர்ஸ் தானே. கூட 4 பேர் வந்திருக்கீங்க, எல்லாம் பில்லர் தானே. ஆல் இஸ் குட் ஃபார் அஸ். இல்லை கூட்டணி தொடர்பாக என்னவா சார் பேச்சு? இனிமேல் தான் முதல்ல கலெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணுவோம், மக்கள் சேவைகள் பண்ணுவோம், அதுக்கப்புறம் கூட்டணிகள் வருவோம். இல்லை மக்கள் சேவைனா இதுக்கப்புறம் என்ன மாதிரி பண்ண போறோம்? மக்களை பார்க்கணும். ஒரு விழாவா பண்ணிட்டு இருக்கீங்க, அடுத்து என்ன பண்றாங்க? பெரிய அடுத்தடுத்து வரும், எல்லாம் விழாக்கெல்லாம் வரும், அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க, சொல்லுவாங்க, இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். இந்த மாசத்துல எல்லாம் வரும். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.